ஹாய் வணக்கம் மக்களே. என்னடா விலாகை போட்டு 2 விலாக் போட்டு ஆளை காணோம் அப்படி தான் நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒர்க் இருந்துச்சு, 4 பேருக்கும். எனக்கு இல்லை, நான் எப்பயும் ஃப்ரீ தான். ஒரு விலாக் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். வீக்லி ஒரு விலாக் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். என்ன பண்றீங்க? சப்பாத்திக்கு மாவு பேசுகிறேன். சப்பாத்தி செய்ய தெரியுமா? செய்ய தெரியாமடா, மாவு பேசுகிறேன் தெரியும். அப்ப சொல்லுங்க, சப்பாத்தியை கண்டுபிடிச்சது யாரு? இந்த ரியாக்ஷன் நல்லா இல்ல, கட் பண்ணு. யோ, இது ஏன்னா கண்டென்ட்டா ரெடி பண்ண? அதுக்கு நீங்க வந்து தில்லுவாலி பூச்சி சாப்பிட போகணும்னா அந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன். இல்ல, அப்ப அந்த டைலாக் போட்டுட்டணும். இது அந்த ஷாபாக் டைலாக் பாத்தீங்களா? எது ரொம்ப வருஷம் நினைக்குதோ அதோட பேர் அது போட்டுட்டு இந்த ரியாக்ஷன் நல்லா கட் பண்ணணும் பத்தியா? அது போட்டுட்டு தில்லுவாலே புச்சினே கே யான்ட்டு நீ அதே கண்டென்ட் ரெடி பண்றான் பத்தியா? நான் சொல்றேன். வீடியோ இருக்குது. என்ன பண்ணா எல்லாம் பண்ண அதான் நீங்க அலைஞ்சுங்க. நான் தான் ஊற்றுவேன் தண்ணி கொஞ்சமா, நானும் இது பண்ணிக்கிறேன்பா. என்ன தெரியும் தெரிச்சுங்க. அந்த பூச்சிக்கா மட்டும் தான் வேலை பூச்சி வேட்டி எடுத்து தூக்கி போட்டு இவரு தூக்கி போடுற நீ. நான் தூக்கி போட நினைச்சா அவன் தூக்கி போட்டான். அவன் தானே தூக்கி போட்டான். பூச்சி பாதத்துலேயே ஒரு மாதிரியா இருக்குல்ல. நாய் அவன் ஓடாம இருக்கட்டும். அவன் சொல்ல ஏன்னா எங்கல பூச்சி வெட்டுக்குள்ள போயிடுச்சு. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனில இருந்து. தெரியக்கூடாது. அது போடாம அந்த டேஸ்ட்டுக்காக தான்டா. டேஸ்டே அதுதான். தக்காளி தெரியணும் பண்ற. இதெல்லாம் கண்டென்ட். இதுலயும் போய் ஒரு கண்டென்ட் பிடிக்கிற பத்தி நீ இதெல்லாம் மதுரை முத்து சொல்லியிருந்தா மதுரை தானே அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் போட்டுக்கலாம். மும்பை ஜெயிச்சதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பார்த்து சொல்லுங்க, கத்தியே வச்சு எடுத்துருவாங்க. மும்பை ஜெயிச்சது உங்களோட கருத்து என்ன? சிஎஸ்கே தோத்ததுக்கு கருத்து என்ன? சொல்லு. மும்பை நியூஸ்க்கே இப்படித்தான். மும்பை நியூஸ்ல இருக்கிறவங்களுக்கே இப்படித்தான். அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து திருடுறதே பொழப்பு. அது கிரிக்கெட்லயும் சரி, இதுலயும் சரி. மக்களே பாருங்க, இவ்வளவு நேரம் பண்ணி தண்ணி அதிகமாக ஊற்றா குழந்தை போடுறதா பொறுமையாக ஊற்றிட்டு சார் பொறுமையா வந்தாலும் மாவுக்கு பிடிக்கும். நான் சப்பாத்தி சொன்னேன். என்னம்மா மாம்ஸ் எல்லா இதுலேயும் காதில் இருக்கும். எல்லா இதுலேயும் நீங்கள் மாம்ஸ். ஆமாம் சிபி, என்ன சிபி பண்ணுற? ஆன் பண்ணி உட்காந்த. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இந்த சப்பாத்தி மேல சத்தியமா சொல்றேன், இந்த சப்பாத்தி மாவு மதுரை விற்கிறேன்.
அப்படி சொல்லு. தினேஷ், காசு கிடையாது. அப்படி சொல்லு. என் புகழ் பச்சா எல்லாருமே பறந்து எங்க ஆடு மூணு மாப்பிள்ளைங்க லைன் அடிக்கிறாங்க. சீஃப் கெஸ்ட் யாரும் இல்லை, நான் தான். பவரு சமோசா இல்ல சப்பாத்தி. சமோசா வருது. Oh no. Oh no. Oh no, 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 no. Oh no. Oh no. ரெண்டு பேர் சப்பாத்தி. காஃபி இப்போ சாயா சார். சாயா என்னமா சார்? ஒரு சாயா வாங்கினா சப்பாத்தி ஃப்ரீ சார். நல்லா இருக்கு, ஸ்பைஸியாக இருக்கு, ஸ்வீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப காரமாகவும் இல்லாமல் நல்லா இருக்கு. இந்த ஒரு சொல்லுது சாப்பிடும்போது அது காரம் தெரியுது, இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸோட அப்படி இதாகுது. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டை தட்டி விடுங்க, பெல் பட்டனை அடிச்சு விடுங்க. பாய்.